உணவு அமிர்தமா மாறுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்னு 3 விஷயத்தை பத்தி பார்த்தோம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சாதாரண உணவை அமிர்தமா மாத்துறத பத்தி பேசி ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இந்த அமிர்தத்தை மகா அமிர்தமா மாற்றக்கூடிய இன்னொரு மந்திரம், சாப்பாடு வித்தவுட் மொபைல், வித்தவுட் டிவி, வித்தவுட் கேட்ஜெட்ஸ். ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடு உயிர்னு சொல்றோம், அந்த உயிரை கடவுள்னு சொல்றோம். அதுக்குள்ள மரியாதை கொடுத்து ஸ்தானம் கொடுக்கணும்னு சொன்னா, அந்த சாப்பாட்டை முழுமையா சாப்பிடணும்னு சொன்னா வேற யாரும் பாட்டு வரக்கூடாது. டின்னர் மீட்டிங் கான்செப்ட் தப்புங்க. பேசிட்டு சாப்பிடக்கூடாது, சாப்பிடும் போது பேசக்கூடாதுங்க. இதே மாதிரி டைனிங் டேபிள்ல பேசிட்டு சாப்பிட்டதுனாலையும் சாப்பிட்டுட்டு பேசுனதுனாலையும் முள்ளு குத்தி குறையோடி இறந்து போனவங்க கதை யூடியூப்ல கிடைக்கிறது பாருங்க. ரெண்டாவது, மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும் அல்லது சைலண்ட் மோட்ல வைக்கணும். ஏன்னா தூரம் வச்சிருப்பீங்க, இந்த பெல் அடிச்ச உடனே பாடா பாடா பாடான்னு சொல்லுவீங்க, முடிஞ்சு போச்சு, வேண்டாம். மூணாவது, டிவி முன்னால உட்காந்துக்கிட்டு அது போட்டு இருப்பீங்க. 8 இட்லி உள்ள போயிருக்கும், தெரியாது உங்களுக்கு. வீட்டுக்காரமா சொல்லி என்னையா 8 அடிச்சிட்டேன், 8ஆ, ஐயோ நிறுத்துப்பா, வேண்டாம். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது கௌரவம் கொடுத்து சாப்பாடு மாத்திரம் சாப்பிடணும்னா ஒண்ணு பேசக்கூடாது, ரெண்டாவது கண்ணு மூடி சாப்பிடணும். எப்படி சாப்பிடும்? சாப்பாடு வைக்கவும் கண்ணை தரங்க, அப்புறம் மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு மௌன ரீதியில சாப்பிடணும். முயற்சி பண்ணி சாதனை பண்ண வேண்டாம், நீங்களும் சாதனை பண்ணணும். ரெடியா? புரிஞ்சா? ஓகேவா? அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தண்ணீர் குடிக்க கூடாது, தண்ணீர் அடிக்கவும் கூடாது. ஓகே, சாப்பாட்டுக்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாலையும் சாப்பாட்டுக்கு பின்னால 40 நிமிஷத்துக்கு பின்னாலையும் தண்ணி குடிக்கணும். ஏன்? தண்ணீர் ஒரு டைலூட்டிங் ஏஜென்சி. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல சாப்பாட்டோட சக்தி, உமிழ்நீரோட சக்தி எல்லாம் கலந்து இருக்கிறத குடிச்ச உடனே டைலூட் ஆயிரும். அப்ப உள்ள மிஷின்ல 1 லிட்டர் அரிசிக்கு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றணும். 1 லிட்டர் அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்ற என்ன ஆகும்? அரைவைக்கு நேரம் பிடிக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதே மாதிரி இந்த தண்ணி குடிச்ச உடனே உள்ள டைலூட் ஆகி உள்ள கிரைண்டிங் ப்ராசஸ் ப்ராப்ளம் ஆகுறதுனால தண்ணி குடிக்கக்கூடாது. குடிச்சாலும் ஒரு சிப் கொடுங்க, பை சான்ஸ் ரொம்ப வைக்குது, ஒரு சிப் கொடுங்க. இது முக்கியமான விஷயம். முயற்சி பண்ணுங்க. பழக்க தோஷத்தினால மாத்துறது கஷ்டமா இருந்தாலும் மெல்ல மெல்ல பழக்கப்படுறது இந்த பாடி பாதிக்கும். ஓகேங்க, ரெடியா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இதுவரைக்கும் சொன்னதில்ல, இது ஒரு முழுமையான உணவா மாறுறது வாய்ப்பு இருக்கு. நிறைய பேரை பார்த்துருக்குங்க, ஹோட்டல்ல புஃபே வச்சிருப்பாங்க, பிளேட்ல அப்படியே அமுக்கி அமுக்கி சிக்கன் இருந்துச்சு ஓடி போயிருமா, செத்து போச்சுல, அது உள்ளதெல்லாம் போட்டுக்கிட்டு கபக்கு கபக்குன்னு சாப்பிடறது விடுங்க. இன்னொரு ஹெல்பிங் வேணும் அப்படின்னு இருக்கும் போது நிறுத்தணும். ஆக்சுவலா வீட்டுல நல்ல சாப்பாடு போடுறாங்க, டேஸ்டா இருக்குது, 5 இட்லி அடிக்கிறீங்க, சட்னி நல்லா இருக்குது, இன்னொரு இட்லி சாப்பிடுங்கன்னு சொன்னா கூட போதும் மனசு சொல்லும், நிறுத்திடுங்க. இந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்து 40 நிமிஷம் தண்ணி குடிக்கணும், அதுக்கு இடம் வேணும். அதனால முழுமையான சாப்பாட்டுல ஒரு 25%, 10% கேப் விடுங்க. அது உங்களுக்கு நல்லது. இது சொல்றதெல்லாம் உங்க நல்லனுக்கா சொல்லப்படுறதுனால ஃபாலோ பண்ணுங்க. சாப்பிட்ட பின்னால நான் வஜ்ராசனம் உட்காந்துக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வஜ்ராசனத்துல முடிஞ்சா உட்காருங்க. இல்ல அது உங்களுக்கு ஒத்து வரல, இஷ்டம் இல்ல, மைண்ட் வாக் பண்ணுங்க. சாப்பிட்ட உடனே அப்படியே அங்க இடத்துல உட்காராதீங்க. சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. படுக்கைக்கும் சாப்பாட்டுக்கும் மினிமம் 4 ஹவர்ஸ் இருக்கணும். இல்லைன்னா இங்க அப்படியே ஆண்கள் கர்ப்பமா இருக்கிற மாதிரி இருப்பேன், சோறுங்க அப்புறமே உடனே படுத்துறதுங்க, ரெண்டும் வேணாம். இந்த முழுமையான முயற்சிகளை வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். உணவை அமிர்தமா மாத்துற விஷயங்கள் என்னன்னு டாக்டர் சுபாஷ் சார் நமக்கு ரொம்பவே அற்புதமா விவரிச்சு சொன்னாங்க. இத சுருக்கமா பார்க்கணும்னா, சாப்பாட நம்ம தரையில உட்கார்ந்து நிதானமா சாப்பிடுறது, சாப்பாட்டை நன்றி உணர்வோட அணுகிறது,
சாப்பாட்டை 32 டைம் மென்னு முழுங்குறது, மொபைல் போன்ஸ், டிவி, ஸ்கிரீன் இந்த மாதிரி எதுவும் இல்லாம சாப்பிடுறது, சாப்பாட்டுக்கு நடுவுல தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி எதுவும் செயல்கள் செய்யாம இருக்கிறது. நம்ம போதுமான அளவு சாப்பிட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடலாமா அப்படின்னு தோணும் போது அதை சாப்பிடாம நிறுத்திக்கிறது, சாப்பிட்டதுக்கு அப்புறமே சின்னதா நடைப்பயிற்சி மேற்கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள் காரணத்தோட அழகா நமக்கு விவரிச்சு சொன்னாங்க. இந்த மாதிரி முறையான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில கடைபிடிச்சு ஆரோக்கியம் காப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இன்னும் தொடர்ந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய வீடியோக்கள் வர இருக்குது, தொடர்ந்து பார்க்கலாம்.